வணக்கம் சார். ஸ்கேலு ஸ்டிரரு அனலைசர் பார்த்துட்டோம். இது எங்களோட ஓன் மேக் சார். இதோட சொந்தமாக நாங்கள் தான் இப்போ பண்ணியிருக்கோம் சார். இது எங்களோட சொந்தமாக தான், தேர்ட் பார்ட்டிலேருந்து வாங்கி சேல் பண்ணுற மிஷின் கிடையாது. ஃபர்மேர்லேருந்து டிசைன்லேருந்து எல்லாமே ஓன் மேக் தான் சார். இதில் பாருங்கள், பிகே மில்க் டிப்னு போட்டிருக்கோம். லோகோ நம்மள் தான். உங்களுக்கு இதில் தீமில் வர்றது நம்மள் தான் வரும் சார். ஆஃப் அண்ட் ஆன் பண்ணாலே அதோட லோகோ வந்து நம்மளோட லோகோ தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஜிஎஸ்எம் ஆப்ஷன் இருக்குது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆட் ஆன் தான் சார். உங்களுக்கு வேணும் அந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இதில் எல்லாமே இருக்குது சார். சேல்ஸ் இன்னும் நான் மாடியூல் ஆட் பண்ணல. கலெக்ஷன் இருக்குது, மெம்பர் ஆட் பண்ணிக்கலாம். மெம்பரோட ரெக்கார்டு எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். வேணும் போது அவங்களோட ரெக்கார்டை வந்து ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கஸ்டமருக்கு மெசேஜ் போகணுன்னா அந்த மெசேஜ் போகிற ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது சார். இதில் ஜிஎஸ்எம் நீங்கள் மாடியூல் போட்டிங்கன்னா இது பாருங்கள், ஜிஎஸ்எம் மாடியூல் போட்டிருக்கோம். உங்களுக்கு மெசேஜ் என்ன மெசேஜ் போக முடியும். ஷிஃப்ட் முடிஞ்ச அப்புறம் அதோட சம்மரி வந்து எனக்கு எவ்வளோ பால் வந்திருக்கு, என்ன ஆவரேஜ் வேணுன்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா சென்டரோட ஓனருக்கு அந்த நம்பருக்கு கொடுத்து நம்ம எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண முடியும் சார். ப்ளஸ் அது இல்லாமல் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் மெனு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. டேட்டா என்ட்ரி, மெம்பர் ஆட் பண்ணிக்கலாம். செகண்டு ரேட்டை வந்து மாற்றிக்கலாம். கவுக்கு தனியாக, பஃபலோக்கு தனியாக. அதேமாரி நாளாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு. நீங்கள் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரிப்போர்ட் வரும். ஷிஃப்ட் ரிப்போர்ட்டு, மெம்பர் ரிப்போர்ட்டு, பேமெண்ட் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்டு, டைரி ரிப்போர்ட்டு, டேவைஸ் ரிப்போர்ட்டு, மெம்பர் லிஸ்ட்டு, ஆப்சன்ட் லிஸ்ட்டு, கலெக்ஷன் ரீப்ரிண்ட்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கோம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் பென்ட்ரைவ், க்ளவுடு, எஃப்டிபி. க்ளவுட் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது சார். நாங்கள் கூடிய நாங்கள் வந்து க்ளவுடை கொண்டு வந்துடுவோம். எஃப்டிபி இப்போ கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்குது. பென்ட்ரைவில் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரேட் சார்ட்டை மாற்றுறது, இல்லை ப்ளஸ் ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறது நீங்கள் பென்ட்ரைவில் அப்லோட் பண்ணிக்கலாம். க்ளவுடும் அதே ஆப்ஷன் தான், எஃப்டிபி அதே ஆப்ஷன் தான் சார். அதை தாண்டி மெமரி ஃபங்க்ஷன், நீங்கள் உள்ளே இருக்கிற மெமரியை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் செட்டிங்ஸ் இருக்குது. எஸ்எம்எஸ்க்குன்னு தனியாக ஒரு மெனு கொடுத்துருக்கோம் சார். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது பிடிக்கும். நீடு இருந்தால் எடுத்துக்கங்க. நீடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபர்தராக கூட நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் சார். அதுமாதிரி பிரிண்டர் கூட தெர்மல் பிரிண்டர் வந்து நாங்கள் பேனல் மவுண்ட் தான் கொடுத்துருக்கோம் சார். இதோட லைஃப் வந்து லாங் லைஃப் வரும் சார். நீங்கள் 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே தாராளமாக ரன் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ வாரண்ட்டி 2 இயர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். இதுவும் வந்து எஸ்எம்பிஎஸ் இன்பில்ட் தான் சார். நீங்கள் டேரெக்டாக 12 volt இன்புட் கொடுத்துக்கலாம். இது பாருங்கள், அடாப்டர் தான், 3 amps அடாப்டர், 12 volt 3 amps அடாப்டர். நீங்கள் டேரெக்டாக 12 volt இன்புட் கொடுத்துக்கலாம் சார். இன்பில்ட்டாக உள்ள எஸ்எம்பிஎஸ் பில் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு யூஎஸ்பி இருக்குது. யூஎஸ்பி கீபோர்ட் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும் சார். இதில் இந்த யூஎஸ்பி ஃபஸ்ட்டு போர்ட் வந்து யூஎஸ்பி கீபோர்டுக்காக, ரெண்டாவது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்காக. எக்ஸ்டர்னல் பிரிண்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். அதை தாண்டி இது வந்து சீரியல் கம்யூனிகேஷனுக்காக வச்சுருக்கோம் சார். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்ச ஒரு டிபியூ சார். உங்களுக்கு நீடு இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். காண்டாக்ட் இந்த என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இது தேவைன்னா சார். தேங்க்யூ.